எங்கள் மகத்துவமான கிருபையின் தேவனே, வானத்தையும் பூமியை படைத்த தேவனாக இருந்தும் கிருபையின் அடிப்படையில் செயல்படுகிற உம்முடைய அன்பு எவ்வளோ பெரிது ஆண்டவரே. தேவா, உமக்கு ஸ்தோத்திரம். அன்பில் ஆண்டவரே, இந்த காலவேளையில் உங்களை நான் துதிக்கிறேன், உங்களை நான் போற்றுகிறேன், உங்களை நான் வணங்குகிறேன் ஆண்டவரே. நீர் ஒருவரே தேவன், மேலாமல் வேறொரு தேவன் இல்லை ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் எவ்வளோ அருமையானவர், எவ்வளோ அருமையானவர் ஆண்டவரே. உம்மை போல ஒரு மேலான தேவன் உண்டா? உம்மை போல உன்னதமான கர்த்தர் உண்டா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவா, உங்களை துதிக்கிறேன், உங்களை போற்றுகிறேன், உங்களை நான் வணங்குகிறேன். அருமை தாப்பனே, இவ்வளோ அழகாக நீங்கள் அந்த எசேக்கியேலில் சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். கர்த்தாவே, நீர் செய்தருளும். இதுதான் மகா பெரிய ஒரு தேவை. நவமான ஒரு இருதயம், புதிதான ஆவி. நவமான ஒரு இருதயம், புதிதான ஆவி. கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். அன்பின் தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறேன், உம்மை போற்றுகிறேன், உம்மை நான் வணங்குகிறேன் ஆண்டவரே. உம்மை போல ஒரு தேவன் உண்டா? உம்மை போல ஒரு மீட்பர் உண்டா? உம்மை போல ஒரு ரட்சகர் உண்டா? கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். இரக்கணின் ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவா, உங்களை போற்றுகிறேன், உங்களை வணங்குகிறேன் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை கட்டளையில் என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து கர்த்தாவே, உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். கர்த்தாவே, நீர் செய்தருளும் ஐயா. இதுதான் ரட்சிப்பு. பரிசுத்த ஆவியானவரே, இதுதான் ரட்சிப்பு. தேவாவியானவரே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவ ஆவியானவர் கிரியை செய்யலை என்றால், ஐயோ தாப்பனே, எந்த விதமான பாவத்தின் ஆளுகையிலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்தும் ஒரு மனிதன் வெளியே வர முடியாது என்பதை எவ்வளோ உண்மை ஆண்டவரே. கர்த்தாவே, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஒரு மனிதன் மற்றும் அவன் வெளிவருவதே கூடாத காரியம். சிறைப்படுத்தப்பட்ட ஒரு மனிதன், பாவம் என்கிற சிறையில் வாழ்கிறவன். தேவா, நீர் எவ்வளோ ஒரு பெரிய காரியத்தை செய்கிறீர். ஒரு மனிதனின் எவ்வளோ பெரிய மகத்துவமான காரியத்தை செய்கிறீர். தேவா, இதுவே மறுபிறப்பு, இதுவே மீட்பின் காரியம், இதுவே விடுதலையின் காரியம். ஆவியானவரே, ஆவியானவரே, நீர் மட்டுமே செய்கிறது இவ்வளோ மகத்துவமான. தேவா, நீர் செய்தருளும், செய்தருளும், நீர் செய்தருளும். இதுதான் தேவை ஆண்டவரே, இதுதான் தேவை, இதுதான் தேவை ஆண்டவரே. உண்மையாலுமே இதுதான் ஒரு மனித வாழ்க்கையில் தேவை. தேவா, தேவா, நீர் ஒருவர் மாத்திரம்தான் இதை செய்ய முடியும். நீர் ஒருவர் மாத்திரம்தான் இதை செய்ய முடியும். நீர் ஒருவர் மாத்திரம்தான் செய்ய முடியும். ஒரு பாவியை மனம் திரும்பும் பொழுது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்கிறேன். தேவா, என்னை தாழ்த்தி வருகிறேன். கர்த்தாவே, இந்த உலகம் ஒரு மாயை என்கிற பயங்கரமான வலையில் மாட்டிக்கொண்டிருக்கிறது. உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று பார்க்கிறோம். கர்த்தாவே, இறங்கும், இறங்கும். இயேசுவே, தாவீதின் குமாரனே, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். அறிவற்றவன் ஆண்டவரே, ஞானமற்றவன். தேவா, தேவா, நடக்க வேண்டிய வழியில் நடத்தும். கிருபையின் தேவனே, கிருபையின் தேவனே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சனமும் உம்முடைய கிருபை எனக்கு தேவை. ஒவ்வொரு ஆண்டவரே செகண்ட், ஒரு வினாடியும் எனக்கு உம்முடைய கிருபை தேவை ஆண்டவரே. உம்முடைய கிருபை இல்லாமல் நான் வாழவே முடியாது. உம்முடைய கிருபை இல்லாமல் என்னால் வாழவே முடியாது. கர்த்தாவே, உம்முடைய கிருபை எனக்கு தேவை. கிருபையாயிரங்கும், கிருபையாயிரங்கும்.
ஞானமற்ற ஒரு மனிதன் வஞ்சிக்கிற ஒரு உலகம், அறிவற்ற ஒரு மனிதன் ஆண்டவரே அநீதியான ஒரு உலகம், இதன் மத்தியில் உமக்கென்று நான் வாழ வாஞ்சிக்கிறேன். ஆண்டவரே ஆண்டவரே, இந்த உலகத்தில் உமக்கென்று நான் வாழ வாஞ்சிக்கிறேன். உலகத்துக்காக அல்ல, உலகத்தின் காரியங்களுக்காக அல்ல, உமக்கென்று வாழ வாஞ்சிக்கிறேன். தேவா தேவா, என்னில் நடப்பியும், இது என்னில் நடப்பியும் ஆண்டவரே, இது என்னில் காணப்பட வேண்டும். இதுதான் என்னுடைய மகா பெரிய தேவை ஆண்டவரே. என்னுடைய மகா பெரிய தேவை இதுதான் ஆண்டவரே. மறுபுறப்படைந்த ஒரு வாழ்க்கை ஆண்டவரே, என்னை தெளிவாய் சொல்லிவிட்டீர். ஒருவன் மறுபடியும் பிறவாட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். ஐயோ தாப்பனே, மனிதனுடைய இருதயம் எவ்வளவாக பயங்கரமாக இருக்கிறது ஆண்டவரே. நவமான இருதயத்தை கொடுத்து புதிதான ஆவியை கட்டளையிட்டு, நவமான இருதயம், புதிதான ஆவி, கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை கொடுத்து, கர்த்தாவே உமது ஆவியை என் உள்ளத்தில் வைத்து உமது கட்டளையில் நடக்கவும் உமது நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். இதுதான் எனக்கு தேவை ஆண்டவரே. கர்த்தாவே, எனக்கு இதுதான் தேவை. தேவ ஆவியானவனை பலப்படுத்தி வழிநடத்துகிற ஒரு வாழ்க்கை எனக்கு தேவை. தேவ ஆவியானவர் என்னை ஆட்கொண்டு வழிநடத்துகிற ஒரு வாழ்க்கை தேவை. நான் நல்ல ஆண்டவரே, கர்த்தாவே, என்னுடைய சுயம் அல்ல, என்னுடைய சுய அறிவல்ல, சுய சித்தம் அல்ல, ஆவியானவரே என்னை ஆட்கொண்டு, என்னை முழுமையாக நீர் ஆட்கொண்டவர்களும், என்னை முழுமையாக நீர் ஆட்கொண்டவர்களும் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை முழுமையாக நீர் ஆட்கொண்டவர்களும், என்னுடைய எல்லா விதமான பாவத்தின் காரியங்களை நீர் அதமாக்கி போடும், அழித்து போடும், நிர்மலமாக்கி போடும். என்னுடைய பாவத்தினுடைய அகோரத்தை ஆண்டவரே நீர் தகர்த்து போடும். என்னுடைய சுயத்தை, என்னுடைய ஆண்டவரே எல்லா விதமான வீழ்ச்சியினுடைய காரியங்களை தகர்த்து போட்டு, தேவா தேவா என்னை வழிநடத்தும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே என்னை வழிநடத்தும், சகல சத்தியத்துக்குள் வழிநடத்துவேன்னு சொன்ன ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, சகல சத்தியத்துக்குள் என்னை வழிநடத்துவேன்னு சொல்லியிருக்கீங்களே. அவர் வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள் உங்களை வழிநடத்துவார்னு சொல்லியிருக்கிறீங்களே. எனக்கு அதுதான் தேவை. லார்ட், ஐ நீட் இட் லார்ட். ஐயோ, அது எனக்கு தேவை. சகல சத்தியத்துக்குள் நான் வழிநடத்தப்பட வேண்டும். இந்த உலகத்தின் வழி அல்ல, இந்த உலகத்தின் மாயை அல்ல ஆண்டவரே. ஆண்டவரே, மாயை பின்பற்றி ஐயோ மனிதருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, தேவா இவளெல்லாம் உண்டாக்கின ஒரு தேவன் உண்டல்லோ ஆண்டவரே. வானத்தையும் பூமியும் படைத்த பொழுது, இவைகளெல்லாம் பார்க்கும் பொழுது படைத்த ஒரு கர்த்தர் இருக்கிறார் இல்லையா தேவா. ஞானமாய் படைத்து ஆட்சி செய்கிற உமக்கொன்பாக தாழ பணிவதைப் போல கர்த்தாவே, உமக்கொன்பாக முற்றிலும் அடிபணிவதைப் போல வேறு என்ன ஒரு சிறந்த காரியம் இருக்கக்கூடும் தேவா. நான் ஆண்டவரே, கர்த்தாவே, ஆண்டவரே உமக்கொன்பாக என்னை தாழ்த்துகிறேன். எனக்கு தாழ்த்த தெரியல. ஐயோ, என்னுடைய பாவத்தின் அடிமைத்தனத்தினுடைய அகோரத்தின் நிமித்தமாக ஆண்டவரே, நான் என்னுடைய வாழ்க்கையில் உம்முடைய சமூகத்தில் முற்றுமாக என்னை வெறுமையாக்கும்படியாக எனக்கு தெரியல தாப்பனே. ஆனால் அதை நான் வாஞ்சிக்கிறேன். அடிபணியும்படியாக முற்றிலும் என்னை தாழ்த்த, முற்றிலும் அடிபணிய, முற்றிலும் வெறுமையாக்கப்பட நான் விரும்புகிறேன். என்னை செய்தரலும் ஆண்டவரே. தேவா, எனக்கு வேற ஒரு நம்பிக்கை இல்லை. ஐயோ, நான் ஆண்டவரே, எனக்கு நம்பிக்கை என்பது என்ன இருக்கக்கூடும்? இந்த உலகத்தில் உம்மை தவிர வேறு என்ன எனக்கு நம்பிக்கை இருக்கக்கூடும்? இந்த உலகத்தில் வேறு எதை சார்ந்து நான் வாழக்கூடும்? ஐயோ, மன்னியும். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் ஆராய்ந்து பார்த்தரலாம், என்னை சோதித்து அறியும் ஆண்டவரே. அது எனக்கு நல்லது, எனக்கு நல்லது. உம்மை துக்கப்படுத்துகிற காரியங்கள், உம்மை விட்டு விலகி போகிற காரியங்கள், உம்முடைய கிருபையை விட்டு ஆண்டவரே புறம்பாய் ஓடுகிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே இவளை எடுத்து போடும், தடுத்து ஆட்கொள்ளும். கர்த்தாவே, அவர்களை தடுத்து ஆட்கொள்ளும். நான் 100க்கு 100 என் ஆண்டவருடைய பாதப்படியை தெரிந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எனக்கு இறங்கும். ஞானமற்ற ஒரு மனுஷன் நான் ஆண்டவரே.
ஆனாலும் நீங்கள் வல்லமையுள்ளவராக இருக்கிறீங்க. நீங்கள் வல்லமையுள்ளவராக இருக்கிறீங்க. அதுவே இந்த உலகத்தில் நீ சகலத்தையும் நடப்பிக்கிற திரியேக தேவனில் ஒருவரான பசுத்த ஆவியானவர் ஆட்சி செய்கிற காலம் இது. ஆண்டவரே, நீர் ஆட்சி செய்கிறீர், ஆளுகை செய்கிறீர். பொதுவான கிருபையோடும் சிறப்பான கிருபையோடும் ஆண்டவரே நீர் இடைப்படுகிறீர். தேவா தேவா, எனக்கு இறங்கும். உம்மை பற்றி கொள்கிற அந்த கிருபை எனக்கு தாரும். பரிசுத்த ஆவியானவரே, என்னை ஆட்கொண்டலும். தேவா, இந்த ஒரு புதிதான ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே தேவனே, இறுதி எனக்கு தேவை. அதுதான் எனக்கு தேவை. கர்த்தாவே கர்த்தாவே, என்னை முழுமையாக நீர் ஆட்கொண்டரலாம். ஆண்டவரே, என்னை முழுமையாகவே நீர் ஆட்கொண்டரலாம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் ஒரு பாவியை எந்த அளவுக்கு நீர் பரிசுத்தப்படுத்தி, ஒரு பாவியை எந்த அளவுக்கு நீர் பரிசுத்தப்படுத்தி உமக்கு வந்த பாத்திரமாக வணையக்கூடுமோ, உமக்கு வந்த பாத்திரமாய் வணையக்கூடுமோ, அந்த அளவுக்கு என்னை வணைத்தரலும். ஆண்டவரே, என்னை தாழ்த்துகிறேன். தேவா தேவா, என்னை தாழ்த்துகிறேன். நான் உங்களுடைய பாதப்படிகள் என்னை வெறுமையாக்குகிறேன். கிருபையாயிரும் ஆண்டவரே, கிருபையாயிரும். கிருபை இல்லாமல் வேறென்றில்லை. ஆண்டவரே, என்னிடத்தில் என்ன இருக்குது? பாவம்தான் இருக்குது. பாவத்தன்மை உள்ளவன் நான். தேவா, உம்முடைய கிருபை என்னை ஆட்கொண்டு என்னை ஆண்டவரே அடிபணிய செய்து ஆண்டவரே அந்த கட்டளையில் நடக்க பண்ணுவேன்னு சொன்னீங்களே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஐயோ, இந்த உலகத்தின் மாயை, இந்த உலகத்தின் மாயை எவ்வளோ மனிதர்களை ஆட்கொண்டு அழித்து கொண்டிருக்கிற ஆத்துமாவினுடைய பயங்கர அகோரமானது நித்திய அழிவுக்குள்ளாக கொண்டு சென்று விடுமே. உடைய வேதத்தை நான் நம்புகிறேன். ஆண்டவரே, உடைய வேதத்தை நான் நம்புகிறேன். இந்த வேதத்தை நம்ப நான் வாஞ்சிக்கிறேன். எனக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை உடைய வேதம்தான். ஒரு எழுத்தாகலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகலும் ஒழிந்து போவதில்லைன்னு சொன்னவர் யார்? இயேசு கிறிஸ்து தான். அவர் அப்படித்தானே வாழ்ந்தார். வேதத்தை மட்டுமே, வேதம் நிறைவேறத்தக்கதாக வேதத்தை மட்டுமே சார்ந்து வாழ்ந்த இந்த தெய்வ குமாரனை போல தேவா, என்னை மாற்றும் மாற்றும் மாற்றும். இயேசுவை போல் என்னை மாற்றும். வேதத்தை மட்டும் உறுதியாய் பற்றி கொள்ளுகிற கிருபை தாரும். வேதத்தை உறுதியாய் பற்றி கொள்கிற கிருபை எனக்கு தாரும். ஏனோ தானே என்றல்ல ஆண்டவரே, என்னை மன்னியம் தாப்பனே, என்னை மன்னியம் ஆண்டவரே. வேதத்தை நான் ஏனோ தானே என்று பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே. வேதத்தை அற்ப சொற்பமாக என்னை ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே. மன்னியும் ஆண்டவரே. வேதத்தில் அளவான உறுதிப்பாடை தாரும், நங்கூரத்தை தாரும். இதன்படி இதை கேட்டு இதன்படி செய்கிறவன் எவனோ, இதை கேட்டு இதன்படி செய்கிறவன் எவனோ. ஆண்டவரே, இந்த உலகமானதோட வேதத்தை புறக்கணித்து விட்டது. இந்த உலகமானது வேதத்தை குறித்து பேசுவதில்லை. இந்த உலகமானது வேதத்தை குறித்து பேச வேண்டிய விதத்தில் பேசுவதில்லை. ஐயோ, கள்ள உபதேசமாக மாற்றிவிட்டது. இந்த வேதத்தை தவறான ஆண்டவரே கர்த்தாவே உபதேசத்துக்குள்ளாக ஆண்டவரே கர்த்தாவை உபயோகப்படுத்துகிற ஒரு கருவியாக இன்றைக்கு காணப்படுகிற ஒரு பொல்லாத உலகம் ஆண்டவரே. ஐயோ, கிறிஸ்தவ உலகத்தில் இந்த வேதத்தை கொண்டே கள்ள உபதேசத்தை போதிக்கிற பெருங்கூட்டம் எழும்பிவிட்டதே. அநேக மக்கள் வஞ்சிக்கப்பட்டு போயிருக்கிறார்களே. அநேக மக்கள் ஆண்டவரே, ஆயிரக்கணக்கான மக்கள் வஞ்சிக்கப்பட்டு போய்விட்டார்களே, வஞ்சிக்கப்பட்டு போயிருக்கிறார்களே. இந்த வேதத்தை கொண்டு தானே இந்த கள்ள உபதேசம் இவ்வளோ தீவிரமாய் பரவி ஐயோ மக்களை இவ்வளவாக ஆண்டவரே ஒரு பயங்கரமான அடிமைத்தனத்துக்குள்ளாகவும் மாயங்கிற வலைக்குள்ளாக வைத்து வழிநடத்துகிற ஒரு பயங்கர அகோரம் ஆண்டவரே இன்றைக்கு மனிதர்களை ஆட்கொண்டிருக்கிறது என்று எண்ணி பார்க்கும் பொழுது இறங்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த உலகத்தில் ஒரு மனிதனும் கூட்டமாய் வரல. ஆயிரக்கணக்கான மக்களோடு இன்றைக்கு சேர்ந்து ஆர்ப்பரிக்கும்படியான அந்த பொய்யான கள்ள உபதேசத்தினுடைய ஆர்ப்பரிப்பை நீர் ஆண்டவரே கர்த்தாவை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன். தேவா இறங்கும். ஐயோ, ஆத்துமாக்களை சந்தியும். அறியாமைங்கிற ஆண்டவரே, என் ஜனங்களோ அறியாமையினால சங்காரமாகிறார்கள். வேதத்தை அறியாததுனால சங்காரமாகிறார்கள், அழிந்து போகிறார்கள், நிர்மலமாகிறார்கள், அழித்து கொள்கிறார்கள். ஐயோ, அந்த வேதம் புறக்கணிக்கப்பட்டு விட்டது. ஆனால் இயேசுவே, நீர் எவ்வளவாக வேதம் நிறைவேறத்தக்கதாக வேதம் வேதம் என்று சொல்லி ஆண்டவரே நீருடைய வாழ்க்கையை இந்த வேதத்துக்கு அடிமைப்படுத்தி பிதாவின் சித்தத்துக்கு அடிமைப்படுத்தி வாழ்ந்த தெய்வக்குமாரன் உம்முடைய அடிச்சுவடியில் நடக்க எனக்கு உதவி செய்யும். வேதத்தை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற இந்த சிந்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஏனோ தானே என்று பற்றி கொண்டு வாழ்கிற ஐயோ அந்த ஆண்டவரே காரியத்தை எடுத்து போடும் வஞ்சகமான ஐயோ பொய்யான
ஆண்டவரே பொய்யின் ஆவியை அனுப்பி எவ்வளவாக வஞ்சிக்கப்பட்டதை நாங்கள் வாசிக்கிறோம். ஐயோ, திரள்கூட்டமான மக்கள் ஆண்டவரே ஆண்டவரே தீர்க்கதரிசிகள் திரளாய் ஆகாப்புக்கு பொய் சொன்ன அந்த விதமான கூட்டமாக இன்றைக்கு திரள்கூட்டமான மக்கள் எழும்பி விட்டார்களே. ஐயோ, உம்முடைய வேதம் புறக்கணிக்கப்பட்டு விட்டது, உம்முடைய வேதமானது புறக்கணிக்கப்பட்டு விட்டது, உம்முடைய வேதமானது ஆண்டவரே அற்பமாக என்னை அலட்சியப்படுத்தப்படுகிற ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேதத்தை ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிற மக்களும் இந்த வேதத்தை பற்றி கொள்வதில்லை, உறுதியாய் பற்றி கொள்வதில்லை. வேதத்தை உறுதியாய் பற்றி கொண்டு ஆண்டவரே கர்த்தாவே வாழுகிற மக்களாக இல்லை. தேவா மன்னியும் கர்த்தாவே. வேதம் உறுதியாக இல்லைன்னா என்னுடைய ஜெபம் வேதமாக உறுதியாக இருக்க முடியும். ஆண்டவரே, நீ சொன்னீரே, சொன்னபடி செய்தரலும் என்று சொல்லி ஜெபிக்கக்கூடிய அந்த கிருபையை ஆண்டவரே எனக்கு வேதத்தை ஆண்டவரே வேத சத்தியங்களை ஆண்டவரே கர்த்தாவே ஆழமாய் உறுதியாய் பற்றி கொள்ளுகிற அந்த மனநிலை எனக்கு தாரும். தேவா தேவா நீ சொன்னீரே ஆண்டவரே உன் ஜனங்கள் ஆண்டவரே கர்த்தாவே என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலும் உணர்வில்லாமையினாலும் சங்காரமாகிறார்கள். கர்த்தாவே இறங்கும் ஆண்டவரே. ஐயோ, எவ்வளோ ஒரு பொய்யான ஒரு உலகம், எவ்வளோ ஒரு பொய்யான வாழ்க்கை, எவ்வளோ ஒரு ஆண்டவரே பொய்யான காலம் இது. என் மத்தியில் தேவா உம்மை நோக்கி பார்க்க கிருபைதாரும். இயேசுவை போல் என்னை மாற்றும், இயேசுவை போல் என்னை மாற்றும், இயேசுவை போல் என்னை உருவாக்கும். ஆண்டவரே தெய்வகுமாரன் அவர் ஜெபித்ததை பார்க்கும் பொழுது தேவா என்னால் விளங்கிக் கொள்ள முடியல. பிதாவே உம்மை நோக்கி எப்படி அவன் ஜெபிக்கிறார் தேவா. ஜெபம் ஜெபம் ஜெபம். வேதத்தையும் ஜெபத்தையும் பிரிக்க முடியாது, வேதத்தையும் ஜெபத்தையும் பிரிக்க முடியாது. ஜெபமில்லையேல் வேதமில்லை, வேதமில்லையேல் ஜெபமில்லை. ஆனால் ஆண்டவரே இன்றைக்கு எத்தனை தவறான மனநிலைகளுக்குள்ளாக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் வேதத்தை ஆண்டவரை வாசிக்கிறேன் நம்புகிறேன், ஆனால் ஜெபிக்கிறதில்லை. ஐயோ, இவ்வளோ வஞ்சகமான ஒரு காரியம் மக்களுக்குள்ளாக ஆண்டவரே புகுந்து வஞ்சிக்கிற ஒரு காரியமாய் காணப்படுகிறது. நான் ஜெபிக்கிறேன், ஆனால் வேதத்தை நான் ஆண்டவரை பற்றி கொள்ளுகிறதில்லை. எவ்வளோ ஒரு பொய்யான ஒரு ஆண்டவரே காரியம் மக்களை ஆட்கொண்டிருக்கிறது. தேவா இறங்கும் இறங்கும், விடுதலைக்குள்ளாய் கொண்டு வாரும், வெளியே கொண்டு வாரும். தேவா உரத்த சத்தத்தோடைய கண்ணீரோடு என்னை ஜெபித்தீரே. இன்னைக்கு ஜெபிக்கிறவர்கள் எங்கே, ஜெபிக்கிறவர்கள் எங்கே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்கிறவர்கள் எங்கே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனுக்கு முன்பாக கதறுகிறவர்கள் எங்கே? தேவா தேவா, இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களின் விஷயத்தில் நியாயம் செய்யாமல் இருப்பாரா? கர்த்தாவே, நீர் பொய் சொல்லுகிறவர் அல்லவே, நீர் உண்மையுள்ளவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். ஆண்டவரே நீர் வார்த்தையில் உண்மையுள்ளவர், ஒரு நாளும் பொய் சொல்லுகிறவர் அல்ல. நம்முடைய வேதத்தை ஆண்டவரை மாற்றி இல்லை என்று சொல்லுகிறவர் இல்லையே. ஆனால் நான் தவறு செய்கிறேன். வேதத்தை உறுதியாய் பற்றி கொண்டு வாழுகிற அந்த வாழ்க்கையை தாரும் ஆண்டவரே. வேதத்தை ஆழமாய் பற்றி கொண்டு வாழுகிற அந்த வாழ்க்கை எனக்கு தேவை தாப்பனே. அதில் நான் இல்லை ஆண்டவரே, இல்லை தாப்பனே. நான் எவ்வளோ ஆண்டவரே ஒரு வேதத்தை அப்பமா என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பாதகன் நான். வேதத்தை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற ஆண்டவரே மனதுடையவனாக தேவா தேவா என்னை மாற்றும் மாற்றும் மாற்றும். வேற எங்கேயுமே அல்ல. கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது வேதத்தை நான் நோக்கி பார்க்கிறேன். என் இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது வேதத்தை நோக்கி பார்க்கிறேன். எப்படியாக ஆண்டவரே அவர் தெய்வ குமாரன் தேவத்தினுடைய காரியங்களில் பற்றி கொண்டு வாழ்ந்த ஐயோ இன்றைக்கு எங்கே ஆண்டவரே? தேவா தேவா, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. தேவா எனக்கு தெரியல தாப்பனே, நான் ஒரு அறிவீனமான மனுஷன் ஆண்டவரே. ஐயோ கர்த்தாவே கிருபையாக இறங்கும். எவ்வளோ சாத்தானுடைய பயங்கரமான ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே தந்திரம் ஆண்டவரே இன்றைக்கு மக்கள் மத்தியில் ஆட்சி செய்கிற தேவா. வேதத்துக்கு புறம்பான எதுவுமே நிற்காது. இட் வில் நெவர் ஸ்டாண்ட். அது எவ்வளோ பெரிய கிராண்டாக இருந்தால், எவ்வளோ பெரிய கிளாமரஸ் இருந்தால் கூட இட் வில் நெவர் ஸ்டாண்ட். இட் வில் கிரம்பிள். அது அப்படியே ஆண்டவர் உடைந்து நொறுங்கிவிடும். அது ஊழியமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், உடைந்து நொறுங்கிவிடும்.
ஆண்டவரே, மாயை மாயை மாயை, இந்த ஒரு பொல்லாத மாயின் மத்தியில் ஐயோ எவ்வளவாக மக்கள் பீடிக்கப்பட்ட நிலையில் ஆண்டவரே வஞ்சிக்கிற ஒரு காரியம் ஆட்கொண்டிருக்கிற ஒரு பயங்கரமான ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஐயோ வேதத்துக்கு புறம்பான ஒரு யுத்தம், வேதத்துக்கு புறம்பான ஒரு யுத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது மக்கள் மத்தியில். தேவா தேவா, முழுமையான வீச்சுக்குள்ளாக ஆண்டவரே கர்த்தாவே, பல போதகர்கள் என்று சொல்லுகிறவர்கள், பல பிரசங்கிகள் என்று சொல்லப்படுகிறவர்கள், கள்ள உபதேசத்தினுடைய ஆண்டவரே கர்த்தாவே அம்பாசிடர்ஸ் ஐயோ தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய ஆக்கினை தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய நிர்பந்தத்தை தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ் தேர் எனி வே தட் தே கேன் பி எக்ஸ்கியூஸ்ட்? ஆண்டவரே, அவர்கள் மன்னிக்கப்பட வேறு ஏதாவது வழி உண்டா? தங்களை தாழ்த்தாமல், வெளிச்சமில்லை, இருளின் ஆட்கொள்ளுதல் எவ்வளோ பயங்கரம். ஒளியின் வேடம் தரித்து சாத்தான் எப்படி மக்களை வஞ்சிக்கிறான் ஆண்டவரே. ஒளியின் வேடம் தரித்து மக்களை வஞ்சிக்கிற அவருடைய வஞ்சகத்தை பார்க்கும் பொழுது தேவா, எந்த அளவுக்கு தேவனே தேவனே அவன் ஒரு ஆண்டவரே வஞ்சக கூட்டத்தை எழுப்ப முடியும்? ஐயோ ஆண்டவரே, அழகான வார்த்தைகள், அழகான பிரசங்கங்கள், கவர்ச்சிகரமான பாடல்கள், கவர்ச்சிகரமான விதங்களில் எல்லாமே ஆண்டவரே காணப்படுகிற விதமான காரியங்களில் ஆண்டவர் இல்லை. There is no importance to the word of God. There is no true prayer. Oh Lord, உண்மையான வேதத்தை பற்றி கொண்டு வேதத்தை நான் நம்புகிறேன், நரகத்தை நான் நம்புகிறேன், நரகத்தை நான் நம்புகிறேன், நரகத்தை நான் நம்புகிறேன். ஆண்டவரே, நான் நரகத்தை நம்புகிறேன், ஆனால் உறுதியாய் பற்றி கொண்டு இனி என் வாழ்க்கையில் நான் வாழணும்னு விரும்புகிறேன். ஆண்டவரே, வேதத்தை உறுதியாய் பற்றி கொண்டு வாழுகிற ஒரு வாழ்க்கை ஆண்டவரே எனக்கு என்னுடைய ஜெப வாழ்க்கைக்கு எவ்வளவு தேவை. உறுதியாய் ஒரு மனிதன் வேதத்தை பற்றி கொள்ளாததுனால, உறுதியாய் கர்த்தருடைய வசனத்தின் பேரில் அவன் இல்லாததுனால அவனுடைய ஜெப வாழ்க்கை சரியா இல்லை. ஹிஸ் ப்ரேயர் லைஃப் இஸ் நாட் ரைட். அதை அவன் சரிபடுத்த விரும்புறதில்லை ஆண்டவரே. அதை சரிபடுத்த விரும்பக்கூடிய தாழ்மை என்பது அவனிடத்தில் வருகிறதில்லை. ஐயோ கர்த்தாவே, ஐயோ தன்னுடைய ஜெப பலிபீடத்தை செப்பனிட விரும்புகிறதில்லை. ஆண்டவரே கர்த்தாவே, சத்தியத்தை விசுவாசிக்க என்று சொல்லுகிற மக்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு தவறான ஒரு ஆண்டவரை மனநிலையோடு வாழ்கிற இந்த வாழ்க்கையினுடைய காரியங்களெல்லாம் பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு ஒரு மனுஷன் ஆண்டவரே கர்த்தாவே வஞ்சிக்கப்பட முடியும் என்பதை பார்க்கும் பொழுது தேவா, மன்னியோ மன்னியோ மன்னியோ. what a great loss it is. ஜெபிக்கிறவர்கள் எங்கே? வேதனுடைய வார்த்தை பற்றி கொண்டு ஜெபிக்க தங்களை ஒப்பு கொடுக்க மனதற்ற வாழுகிற ஒரு விபசார சந்ததி இது, விபசார சந்ததி இது. தேவனுடைய வார்த்தையை பற்றி கொண்டு ஜெபிக்க விரும்பாத ஒரு விபச்சார சந்ததி இது. ஜெபமில்லாத ஒரு சந்ததியாக தேவனை நோக்கி மன்றாட ஆண்டவரே பெருமைக்கார ஒரு மனநிலைக்குள்ளாய் வாழ்கிற ஒரு கிறிஸ்துவ போலி இது. ஆண்டவரே தேவா, என்ன ஒரு பயங்கரம். ஆண்டவரே, இன்றைக்கு ஜெபிக்கிறவர்கள் எங்கே? தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிருக்கிற ஒருவனை தேடினேன். என் நாமம் தரிக்கப்பட்ட மனக்கள் தங்களை தாழ்த்தி தங்களுடைய பெருமைகளெல்லாம் உடைத்து தங்களுடைய ஆண்டவரை எனக்கு தெரியும்னு சொல்லி அகம்பாவத்தை உடைத்து ஆண்டவரே ஆண்டவரே, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள், போதகர்களே, விசுவாசி என்று சொல்லுகிறவர்களே, உடையுங்கள் உடையுங்கள், பலிபீடத்தண்டை கிட்டி சேருவோம். தேவா தேவா, Lord, we need a great revival. We need, Lord, truly a great revival. ஒரு பெரிய உயிர்மீழ்ச்சி தேவை ஆண்டவரே. தேவா, ஆவியானவரே ஆவியானவரே, உம்மையில்லாமல் உயிர்மீழ்ச்சி இல்லை. ஆவியானவரே, உம்மையில்லாமல் உயிர்மீழ்ச்சி இல்லை. ஆவியானவரே, உம்மையில்லாமல் மீட்பு என்பது இல்லை. விட்டு விடுவீரா? என் ஆவியை ஊற்றுவேன், என் ஆவியை கடை மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்று. Lord, pour out the Spirit. Pour out the Spirit upon us. Oh Lord, பாவியானவரே, எங்களை ஆட்கொண்டருளும், என்னை முழுமையாக ஆட்கொண்டருளும், என்னை முழுமையாக ஆட்கொண்டருளும். பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, என்னை முழுமையாக ஆட்கொண்டருளும், என்னை நிரப்பும் நிரப்பும். தேவாவினால நிரம்பி என்று சொல்லுகிற தேவ வசனத்தை தைரியமாய் பிரசங்கித்தார்கள். தேவாவினால் நிறைந்து, தேவா எனக்கு தேவை. ஓ லார்ட் காட், ஆவியானவரே என்னை நிரப்பும் நிரப்பும், என்னை உருவாக்கி நிரப்பும். ஆவியானவரே ஆவியானவரே,
என்னை உடைத்தருளும் ஆண்டவரே. தேவா, என்னை உடையும் உடையும் உடையும். Lord, break me, break me, break me. Melt me, melt me, mold me and fill me, O God. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. இல்லைன்னா வேற நம்பிக்கை இல்லையா? ஐயோ, எனக்கு நம்பிக்கை இல்லை. தேவ ஆவியானவரை முழுமையாக ஆட்கொள்ளவில்லை என்றால் நான் ஒரு உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரமாக இருப்பதற்கான சாத்தியக்கூறு இல்லை. என்னுடைய மாம்ச அளவில் ஆண்டவரே நான் வாழ்ந்து வெற்றி பெற முடியாது. இட்ஸ் இம்பாசிபிள். தேவ ஆவியானுடைய துணை இல்லாமல், ஐயோ ஆண்டவரே, தேவ ஆவியானுடைய ஒத்தாசை இல்லாமல் ஆண்டவரே நான் செய்கிறது வீண் வீண் விருதா என்று அறிந்திருக்கேன் ஆண்டவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, ஐயோ ஆவியானவரே, உள்ளங்களை உடைக்க மாட்டீரா? ஐயோ, என்ன விதமான வஞ்சகத்தின் அகோர பிடியில் இருக்கிற ஒரு இருதயத்தை ஆண்டவரே மாற்றுகிறவர் தேவன் மாத்திரம்தான். ஆவியானவரே, ஆவியானவரே, நீர் மாத்திரமே மாற்றக்கூடும். நீர் மாத்திரமே ஒரு ஆத்மாவை விடுவிக்கக்கூடும். நீர் மாத்திரமே ஆவியானவரே நீர் உடைக்கக்கூடும். தேவா, தேவா, உதவி செய்யும் ஆண்டவரே. ஆவியானவரே, நிரப்பும் நிரப்பும், என்னை நீர் நிரப்பும் விடட்டும், நீர் நிரப்பும்படி மட்டும் ஆவியானவரே உமக்கு ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து தேவா வாழ்வதை தவிர வேறொரு வழி இல்லை. நான் நிரப்பப்பட்டு கொண்டே வாழ்ந்து கொள்ள வேண்டும். Lord, be thou filled with the Spirit. ஆவினால நிரம்பும்படியாக கட்டளையிட்டிருக்கிறீர். ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, என்னை ஆட்கொண்டருளும். என்னை எப்படி ஐயோ இந்த ஒரு பாதகனை, இந்த ஒரு பொல்லாதவனை, உபயோகமற்ற ஒரு நீசனை எவ்விதமாக தேவன் தேவன் பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொள்ள முடியும்? புரியல, எனக்கு புரியல ஆண்டவரே. என்னை போன்ற ஒரு நீசனை, என்னை போன்ற ஒரு அபாத்திரனை ஆண்டவரே நான் எந்த விதத்தில் பாத்திரவான்? ஆண்டவரே, என்னை நோக்கி பார்க்கும் பொழுது ஒரு சீர்கேடான ஒரு மனுஷன் எனக்கு தெரியல ஆண்டவரே. ஒரு அபாத்திரன் நான். இயேசுவே, நான் ஒரு அபாத்திரன். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும் ஆண்டவரே. Have mercy upon me, O God. Oh Lord, have mercy upon me. தேவனே, தேவனே, என் பேரில் இரக்கமாயிரும் ஐயா. தேவா, என் மேல் இரக்கமாயிரும். இந்த நேச பாவியை நீர் ஆண்டவரை மீட்டுக்கொண்டீரே. இந்த நேச பாவியை நீர் மீட்டுக்கொண்ட கர்த்தாவே, உடைய வார்த்தையை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற சிந்தையை எனக்கு அதிகரித்து தாரும். உறுதியாய் பற்றி கொண்டு வேதத்தை உறுதியாய் பற்றி கொண்டு வாழ்கிற சிந்தை எனக்கு தேவை. ஐயோ, மனிதனுடைய பெருமையெல்லாம் என்னை பார்க்கும் பொழுது, ஐயோ மனிதனுடைய மேட்டுமையெல்லாம் என்னை பார்க்கும் பொழுது, ஐயோ தாப்பனே, எவ்வளோ ஒரு மேட்டுமை, எவ்வளோ ஒரு மேட்டுமை ஆண்டவரே, எவ்வளோ ஒரு பெருமை, எவ்வளோ ஒரு அகந்தை. ஐயோ கர்த்தாவே, தேவா தேவா, சபையை கண்ணோக்கி பாரும். ஐயோ உடையும் உடையும் ஆண்டவரே. ஆவியானவரே, இருதயங்களை உடைத்தருளும். பரிசுத்த ஆவியானவரே, இருதயங்களை உடைத்தருளும். ஐயோ ஆவியானவர் ஆண்டவரே செய்யலைன்னா, பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனை தொடவில்லை என்றால், பரிசுத்த ஆவியான ஒரு மனிதனை உடைக்கவில்லை என்றால், அப்சல்யூட்லி he is a hard fellow. கல்லான ஒரு இருதயம், இது ஸ்டோன். ஒரு கல்லான ஒரு இருதயத்தில் எந்த ஒரு உணர்வு இருக்கக்கூடுமா? ஒரு கல்லான இருதயத்தில் ஒரு அசைவு இருக்கக்கூடுமா? கல்லான இருதயத்தில் என்ன நான் எதிர்பார்க்க? இட்ஸ் a stone. What can I expect from that stone? ஆண்டவரை குறித்த ஒரு எண்ணமோ சிந்தையோ வாஞ்சியோ விருப்பமோ வருவதற்கான என்ன வாய்ப்பு இருக்கு ஆண்டவரே? இல்லையே. Lord, I'm sitting before the stones. I preach, Lord, before the stones. அது எவ்வளோ உண்மை ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் அந்த கல்லை உடைக்கலைன்னா, பரிசுத்த ஆவியானவர் அந்த கல்லை உடைத்து நொறுக்கி
ஒரு புதிய இருதயத்தை அங்கே வைக்கலைன்னா, ஒரு புதிய இருதயத்தை அந்த இடத்துல ஆண்டவர் வைக்கலைன்னா, இல்லை ஆண்டவரே, இட்ஸ் எ ஸ்டோன், இட்ஸ் எ ஸ்டோன், an unbreakable ஸ்டோன். தேவா இறங்கும், அருமை தாப்பனே எனக்கு இறங்கும், உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.